வெல்கம் டு ஆல். இன்னைக்கு வந்து நம்ம எண்ணியல்ல ஒரு முக்கியமான சம்மெல்லாம் பார்க்க போறோம். பாருங்க, முதல் கணக்கு பாருங்க. 1 முதல் 100 வரையுள்ள எண்களில் 3 என்ற எண் எத்தனை முறை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்லயும் 3 அப்படின்ற எண் வந்து எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை வாட்டி வரும் நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 3, 13, 23 வரும். அதுக்கடுத்து 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, அதுக்கடுத்து 43, 53, 63, 73, 83, 93. ஸோ இது எல்லாமே வரக்கூடிய நம்பர்ஸ். இது எல்லாமே வந்து 100ல இருந்து 100க்குள்ள வரக்கூடிய 3 அப்படின்ற எண் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இருக்கு. ஆனா 33ல 2 3 இருக்கு, அதனால 20 சேர்த்துக்கணும். ஸோ அப்போ மொத்தமா ஓவராலா 3ன்ற எண் எத்தனை இருக்கு அப்படின்னா 20 இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கணக்கு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணில் 4ல் ஒரு பாதி 72 எனில் அந்த எண்ணில் 2/3 பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓர் எண் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். எக்ஸ் அப்படின் போது 4ல் ஒரு பாதி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப 4ல் ஒரு பாதினா 1/4ன்னு எடுத்துக்கணும். அது 4ல் ஒரு பாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண் வந்து எவ்வளவா 72ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம அந்த எண் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 1/4 அந்த பக்கம் போகும்போது வெறும் 4, அதாவது இங்கிட்டு வகுத்துல இருக்கு அந்த பக்கம் போகும்போது பெருக்கலா கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 4 2 8, 4 28. ஸோ 288ன்றதுதான் நம்மளுக்கு அந்த எண்ணா கிடைக்கும். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனில் அந்த எண்ணில் 2/3 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுதான் நம்ம 288 தான் நம்மளுடைய நம்பர். அதுல 2/3 பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம அடிச்சோம் அப்படின்னா 1 3 9 27, மிச்சம் 1, 6 3 18. இதால பெருக்கணும் அப்படின்னா 6 2 12, மிச்சம் 1, 9 2 18, 19. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 192 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணை 4ஆல் வகுத்து அதனுடன் 9ஐ கூட்டவும் 15 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு எண்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்ப அது வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ப எக்ஸ வந்து 4ஆல வகுக்க சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணை 4ஆல் வகுத்து அதனுடன் 9ஐ கூட்டவும். அப்போ 9 கூட்டியாச்சு. கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 15 கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம செஞ்சிடலாம். 9 + 9 அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா கிடைக்கும்னா -9ன்னு மாறும். 15ல 9 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 9 போச்சுன்னா 6ன்னு வரும். ஸோ அப்போ x/4 = 6. இந்த 4 வகுத்துல இருக்கு அந்த பக்கம் போகும்போது பெருக்கலா மாறிடும். அப்ப 6 × 4, அப்ப 6 நாங்க 24 தான் நம்மளுடைய எண். அந்த ஓர் எண் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ஓர் எண்ன்றது 24. அப்ப ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். இப்ப 4வது கொஸ்டின் பாருங்க. மிகச்சிறிய பகா எண் எதுன்னு கேக்குறாங்க. இப்போ பகு எண் பகா எண்ண பகா எண்ணா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். பகா எண்ணா 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியதுதான் பகா எண். பகா எண் வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 0வோ 1ஓ வந்து பகா எண் கிடையாது. 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. பகா எண் ஆரம்பிக்கிறதே 2ல இருந்து தான் ஆரம்பிக்கும். 2 இரட்டைப்படை எண் பகா எண்ணுன்னு சொல்லலாம். சோ மிகச்சிறிய இரட்டைப்படை பகா எண் கேட்டா 2, மிகச்சிறிய இரட்டைப்படை பகா எண் கேட்டாலே 2 மட்டும் தான் வரும். மிகச்சிறிய பகா எண்ணுன்னு கேட்டாலுமே அதே 2 தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச்.